வணக்கம் மைவித்தி நண்பா. இன்னைக்கு ஒரு புது நபர் ஓஎம் நபர் வந்து பிஎம் ஆகணும், அதாவது பிஎம் ப்ராடக்டை பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா எப்படிங்கிறது உங்களுக்கு நிறைய நபருக்கு தெரியாது. அதனால நம்ம வீடியோவில் அது எப்படி பர்ச்சேஸ் பண்ணுங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஏன்னா ஒரு புதுசாக இருக்க நபர் பார்த்தீங்கன்னா ஒரு பிஎம் ஆகணும் அப்படின்னா அவங்களுக்கு என்னன்னு சில பேர் அவங்களோட சேஃப்டி அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறது இல்லை. அதனால் நம்ம வீடியோ பார்த்துட்டு எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஈஸியாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ நான் தியாகதுருவத்தில் இருக்கும்போது ஒருத்தர் வந்து ஃபோன் அடித்தார். எனக்கு வந்து பிஎம் ப்ராடக்ட் வேணும், நீங்கள் கொஞ்சம் வாங்கி தாங்க சார் அப்படின்னாரு. சரி ஓகே, நான் பக்கத்தில் இங்கே தியாகதுரத்தில் ஏதாவது ஸ்டோர் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் செக் பண்ணலான்ட்டு இப்போ வந்து ஆப்புக்குள்ளே போகிறேன். நான் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் சைடில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் 3 கோடை கிளிக் பண்ணி ஸ்டோர் டீட்டெயில் அப்படிங்கிற ஆப்ஷனில் கீழே போய் பார்க்கலாம். கீழே போய் பார்த்தோம்னா ஸ்டோர் டீட்டெயிலை கிளிக் பண்ணிட்டோம். கிளிக் பண்ணதுக்கப்புறம் அதில் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல கண்ட்ரி கேட்குது. கண்ட்ரியை செலக்ட் பண்ணிடணும். செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்டேட்டை அடுத்து செலக்ட் பண்ணணும். ஸ்டேட்டு பார்த்திங்கன்னா என்னவோ தமிழ்நாடு அதை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக் நம்ம தியாகதுரத்தோட டிஸ்ட்ரிக்கு கள்ளக்குறிச்சியை செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் எங்கெங்கே ஸ்டோர் இருக்குது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் அப்படிங்கிறத லைனாக அப்படியே பார்த்திங்கன்னா இப்போ காட்டுது பாருங்கள். ஓகேங்களா, லைன் அப்படியே காட்டுது. இப்போ இங்கே எந்த ஸ்டோர் இருக்குது அப்படிங்கிறத அப்படியே பார்ப்போம். உளுந்தூர்பேட்டை அப்படியே வந்தோம்னா கோயிலூர் பார்வதி ஸ்டோர் இது எங்கே இருக்குது? பலகச்சேரி பக்கத்தில் தான் இங்கே. சரி ஓகே, இந்த ஸ்டோருக்கு நம்ம என்ன பண்ணுவோம், ஃபோன் அடித்து கேட்டு பார்க்கலாம். ஓகேங்களா, அவர்கிட்ட ப்ராடக்ட் இருக்கா, கடை எங்கே இருக்குது அப்படிங்கிற அட்ரஸை அவர்கிட்ட நம்ம கேட்போம். ஓகேவா, இப்போ நம்ம கால் பண்ணி கேட்டுட்டு அடுத்து நம்ம ஸ்டோருக்கு போகலாம். ஓகே, நம்ம கால் பண்ணி கேட்டதுக்கப்புறம் அவர் என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வாக்கிங் டிஸ்டன்ஸ் தான் இருக்குன்னாரு. ஏன்னா ஒரு பலகச்சேரிந்து மாற்றி இங்கே கொண்டு வந்துட்டாரான். நம்ம இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரூர் பேங்க். ஏன்னா இந்த ரோடு நேராக உள்ள போனால் தான் பலகச்சேரி வரும். அது பக்கத்துலேயே நிற்கிறோம் பாருங்கள் சைடில் என்னங்கிறத. இப்போ நம்ம இங்கேருந்து கொஞ்சம் தூரம் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். வாங்க நடந்து போய் நம்ம ஸ்டோருக்கு இப்போ நம்ம போகலாம். ஓகேங்களா, வாங்க ஸ்டோருக்கு போகலாம். ஓகே, இப்போ நம்ம ஸ்டோர் பக்கத்தில் வந்துட்டோம். இப்போ அதுக்கான போர்டு கூட பாருங்கள் ஆப்போசிட்டில் செட் பண்ணிகிட்ருக்காங்க. வாங்க, பக்கத்தில் தான் கடை இருக்குது, நம்ம பக்கத்தில் போகலாம் வாங்க. இப்போ பார்த்திங்கன்னா அந்த ஸ்டோரோட ஆப்போசிட்டில் தான் அந்த கடையோட போர்டு வந்து செட் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த போர்டு எங்கே செட் பண்ணுறாங்களோ அதுக்கு நேர் ஆப்போசிட்டில் தான் இந்த பார்வதி ஸ்டோர் இருக்குது. பார்த்திங்கன்னா அது எங்கன்னா அந்த போர்டு பின்னாடியே பார்த்திங்கன்னா சர்ச்சும் இருக்குது. அந்த சர்ச்சுக்கு நேர் ஆப்போசிட்டில் தான். இது என்ன ரோடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த ரோட்டில் விருகாவூர் போகிற ரோடு. விருகாவூர் இல்லையா, அந்த ஊருக்கு போகிற ரோடு. அப்படியே பாருங்கள், கேமரா வந்து கொண்டு வரோம் பாருங்கள். பக்கத்துலேயே தான் சர்ச் இருக்குது. அதுக்கு நேர் ஆப்போசிட்டு தான் இந்த ஸ்டோரு. இப்போ நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க பாருங்கள். ஓகேங்களா, இதுதான் வந்து பார்வதி ஸ்டோர். ஓகேங்களா, இதுதான் பார்வதி ஸ்டோரு. உள்ளே போய் நம்ம என்ன பிஎம் ப்ராடக்ட் எப்படி வாங்கணுங்கிறத இப்போ நம்ம போய் கேட்கலாம். ஓகே, நம்மளும் உள்ளே வந்தாச்சு. வந்ததுக்கப்புறம் அவங்ககிட்ட எனக்கு வந்து ஒரு பிஎம் ப்ராடக்ட் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க வந்து உங்களோட பேர், யூசர் நேமு, ஃபோன் நம்பர் 3 வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் 360 ரூபா அமௌண்ட்டு வேணும். அந்த பிஎம் ப்ராடக்டான அமௌண்ட்டு 360 ரூபா வேணும். சரி ஓகே, நம்மளும் வந்து 360 ரூபா அமௌண்ட்டு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்கக்கிட்ட நான் வந்து 360 ரூபா அமௌண்ட்டு கொடுத்துட்டேன். ஓகே, அவங்க வந்து நம்ம காசு கொடுத்து ப்ராடக்ட் வாங்கின உடனே இப்போ பிஎம் பின்னை உடனே அனுப்பி வச்சுட்டாங்க. ஓகேங்களா, இப்போ எப்படி பிஎம் ப்ராடக்ட் ஆக்டிவ் பண்ணுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் சைடில் இருக்கிற மேலே இருக்கிற 3 ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு கீழே போனீங்கன்னா ஜீனோலாஜி கீழே பின் லிஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஆக்டிவேட்டட் அப்படின்னு சொல்லி ரெட் கலரில் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு கண்டிஷன் பாக்ஸ் என்ன தான் அதையும் டிக் பண்ணிக்கங்க. டிக் பண்ணதுக்கப்புறம் நம்பர் வருது பாருங்கள், 9 + 9 கூட்டம்னா எவ்வளோ வருங்க? 18 போட்டுட்டு சப்மிட் கொடுப்போம். ஆக்டிவேட் சக்ஸஸ்ஃபுல்லி வந்துருச்சு.
வந்ததுக்கப்புறம் நம்ம வெளியே போயிட்டு இப்போ வந்து பார்க்கலாம். இப்போ ஆக்டிவேட் சக்ஸஸ்ஃபுல் வந்துருச்சு. இப்போ உள்ளே போயிட்டு டேஷ்போர்டில் பார்ப்போம். ஃப்ரெண்டில் அதில் BMSG அப்படிங்கிறத காட்டுது. இப்போ போயிட்டு நம்ம ஆடை ₹7 பார்க்கலாம். இப்போ ஆப்ஷனில் போயிட்டு வீடியோங்கிறத கிளிக் பண்ணுங்கள். வீடியோ கிளிக் பண்ணால் இனிமேல் உங்களுக்கு ₹7 ஆடு ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? இந்த மாதிரி தான் நீ ஆக்டிவேட் பண்ணி BM ஆக்டிவேட் பண்ணி டெய்லி ₹7 இன்கம்மை ஏர்ன் பண்ணலாம். ஓகேங்களா? ஓகே, கடையில் வந்து பொருள் வாங்கிட்டோம், ஆக்டிவேட்டும் பண்ணிட்டோம். வேறு ஏதாவது ப்ராடக்ட் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா நீங்கள் போயிட்டு இந்த மாதிரி ஸ்டோருக்கு போயிட்டு உங்களோட பேர், யூசர் நேமு, ஃபோன் நம்பர் கொடுத்து அதுக்கான பொருளை வாங்கிக்கிங்க. சேர்ந்து முயற்சி செய்வோம், சேர்ந்து உயர்த்துவோம், சேர்ந்து உயர்வோம். நன்றி, வணக்கம்.